இது கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் மற்றும் வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த தண்ணீர் தொடர்ந்து பெய்து வரும் மழை நீரால் தேங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சியிலும் வாகனங்கள் சாலைகளில் செல்வதற்கு அங்கு சிரமப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் மழையால் சென்னை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான சாலைகளாக திகழும் கல்லூரி சாலை மற்றும் கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் சாலையிலும் அங்கு தண்ணீர் பெருமளவு தேங்கி நிற்கிறது என்றும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அந்த பகுதியில் உள்ள தண்ணீரை வெளியேற்றுவதில் சிக்கல் நீடிக்கிறது என்றும், இதனால் அந்த பகுதியில் செல்வோர் போக்குவரத்து அந்த தண்ணீரில் வாகனங்களில் செல்வர் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தண்ணீரை அகற்றும் பணியிலும் மோட்டார் பம்பு செட்டுகளுடன் மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்தாலும் இருசக்கர வாகனங்களில், பைக்குகளில் செல்பவர்கள் மற்றும் ஆட்டோக்களில் செல்பவர்கள், கார்களில் செல்வோர் அனைவருமே இந்த தண்ணீர் தேங்கி நிற்பதால் அந்த முக்கிய சாலைகளின் வழியாக கல்லூரி சாலை மற்றும் கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை, ஆற்காடு சாலை, இதே போல இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலை ஆகிய முக்கியமான சாலைகளிலும், இதே போல அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும், டிஜிபி அலுவலகத்தில் அந்த ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் சாலையை ஒட்டியுள்ள சில இடங்களிலும் தண்ணீர் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தேங்கி இருக்கிறது. நேற்று இரவு பெய்த மழையால் அந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்ட போதிலும் இன்று காலையிலிருந்து மீண்டும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் முக்கிய சாலைகளில் எல்லாம் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதனை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் அந்த வர்த்தகர்கள், ஒரு பொதுமக்கள் மற்றும் அலுவலகங்களுக்கு செல்வோர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இந்த முக்கிய சாலைகளின் வழியாக பயணத்தை மேற்கொள்ளும் போது பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். கோடம்பாக்கம் மற்றும் அந்த வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம் அந்த பகுதியில் தண்ணீர் பல இடங்களில், அந்த பல சிக்னல்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் தியாகராய நகரின் உள்பகுதியிலும், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. பாண்டிபஜாரில் ஒரு சில இடங்களில், அந்த பாண்டிபஜாரை இணைக்கும் சாலையில் உள்ள பல்வேறு சாலைகளிலும் இந்த தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தியாகராய நகர், பாண்டிபஜார் பகுதியும் அண்ணா சாலை பகுதியையும் இணைக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி இருப்பதால் அவர்கள் அந்த இணைப்பு சாலையின் வழியாக முக்கிய சாலையை எட்ட முடியாமல் அவர்கள் சுற்றி விடப்பட்டு போக்குவரத்து மாற்றப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அந்த தண்ணீரை அகற்றும் பணி தியாகராய நகருக்குள் இருந்து அண்ணா சாலைக்கு வருவதற்கான வழிகளில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் அந்த பகுதி மக்கள் மற்றும் அந்த பகுதி வழியாக அலுவலகங்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்கு செல்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் மற்றும் வள்ளுவர் கோட்டம் ஆகிய பகுதிகளில் தான் இப்பொழுது தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சாலையானது அண்ணா சாலையை இணைக்கும் மிக முக்கியமான சாலைகளாக இந்த கோடம்பாக்கம் சாலை, நுங்கம்பாக்கம் சாலை ஆகியவை காணப்படுகிறது. அந்த சாலைகளில் இப்போது இருசக்கர வாகனங்களிலோ மற்றும் ஆட்டோக்கள் மற்றும் கார்களில் செல்வோர் பெருத்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தண்ணீர் தேங்கி இருப்பதால் போக்குவரத்து நெருக்கடியும் அந்த பகுதியில் சிரமத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள். தண்ணீரை அகற்றும் பணியில் தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய சென்னை பகுதியில் தொடர்ச்சியாக இந்த கல்லூரி சாலை பகுதி, கோடம்பாக்கம் பகுதி, வள்ளுவர் கோட்டம் பகுதி, இது தவிர தியாகராய நகர், பாண்டிபஜார் பகுதி ஆகியவற்றிலும் தண்ணீர் பல இடங்களில் தேங்கி இருப்பதால் அவர்கள் உள்சாலைகளில் செல்ல முடியாத சூழ்நிலை நிலவுகிறது. மெயின் சாலை, முக்கிய சாலைகளில், பிரதான சாலைகளில் உள்ள தண்ணீர் மட்டுமே அகற்றப்படுகிறது. இணைப்பு சாலைகளில் உள்ள தண்ணீரை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சுரங்கப்பாதைகளில் அளிக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை உள்வட்ட இணைப்பு சாலைகள், அதாவது முக்கிய சாலைகளுக்கு செல்லும் அந்த இணைப்பு சாலைகளுக்கு செல்லும் அந்த பகுதிகளிலே உள்ள தேங்கி நிற்கும் தண்ணீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் மற்றும் வள்ளுவர் கோட்டம், அதே போல கல்லூரி சாலை பகுதி, அதை ஒட்டியுள்ள வள்ளுவர் கோட்டம் சாலை, அண்ணா சாலையை இணைக்கக்கூடிய அந்த ராதாகிருஷ்ணன் சாலையை ஒட்டியுள்ள பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீர் தொடர்ந்து தேங்கி இருக்கிறது என்றும், அந்த உள்வட்ட இணைப்பு சாலைகளில் தண்ணீரை அகற்றும் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும், தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும், மக்களும் வாகனங்களும் செல்வதற்கு சிரமப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.